மற்றவர்கள் போற பாதையும் நம்ம போற பாதையும் எதிரும் புதிரா இருக்கும். அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அது பக்தி மார்க்கம், நம்ம ஞான மார்க்கம். அது புற வழிபாடு, நம்ம அக வழிபாடு. இதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறணும். அவன் அப்படி கும்பிடுறான், இவன் இப்படி கூத்தடிக்கான், அவன் அப்படி கும்மாளம் போடுறான், அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மளுடைய பிரார்த்தனை வடிவம், நம்மளுடைய பயணம் எல்லாமே எதை நோக்கி போகும்னா இறைவனை நோக்கி மாத்திரமே நம்ம பயணம் இருக்கும். அதுவும் அமைதி நிலையிலேயே இருக்கும். ஆரவாரமோ கொண்டாட்டமோ கூத்தாட்டமோ எல்லாம் இருக்காது. நீ ஒரு பிரார்த்தனை செய்யற அப்படின்னா, நீ ஒரு பெண்ணா இருந்தால் கட்டின கணவனுக்கு தெரியக்கூடாது, பெத்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது. ஆண்மகனா இருந்தால் கட்டின மனைவிக்கு தெரியக்கூடாது, பெத்த தாய்க்கு தெரியக்கூடாது. அப்படித்தான் பிரார்த்தனைய பண்ணணும். எல்லாருக்கும் தெரிஞ்சபடியா வீட்டுக்குள்ள நான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ சிக்கல்ல மாட்டிக்கிடுவேன். அதுக்குதான் டைம் சொல்லியிருக்கோம். எப்படினாலும் தெரியும்னு சொல்ற இல்லையா? அதுக்குத்தானே உனக்கு டயத்தை என்ன எத்தனை மணிக்கு கொடுக்கும்? காலையில 4 to 5, 5:15. அந்த நேரத்துல எவனுமே எந்திக்க மாட்டான். சரியா? மாலையில எப்ப கொடுக்குறோம்? 9 to 11. எப்படி போனாலும் சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட நேரத்துல கொஞ்சம் அசந்து தூக்கிடுவாங்க. அந்த கேப்ல நீ இருக்கணும். சரியா? அதுதான், அது இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு அதுதான் சாத்தியம். இன்னும் ஒரு படி நாங்க என்ன சொல்லுவோம்? தனி ரூம் இருந்தா நல்லதுன்னு சொல்லுவோம். பிரார்த்தனைக்கு மாத்திரம் ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சாத்தியப்படாதனாலதான் சரி நீ எந்த இடத்துல தூங்குறதுக்கு போய் உட்காரையோ அந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்றோம். ஆக்சுவலா விதி பிரகாரம் பார்த்தா அது இல்ல. அந்த வாய்ப்பு அந்த மாதிரி கொடுக்க கூடாது. தனிமையாத்தான் ஒதுங்கித்தான் இருந்துதான் பண்ணணும். இவ்வளவு கொடுத்தே பண்ண மாட்டேங்கிற, தனியா போய் எழுந்திரிச்சு தனியா உட்காந்து பண்ணுவீங்கன்னா நீங்க பண்ணுவீங்களா? அதுதான் நம்மளுடைய பயணமே. அப்படி பண்ணும் போதுதான் சிவ சித்தாந்தம் சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம பயணம் பண்ண முடியும். இன்னும் பல முறை சொல்லியிருக்கேன், நான் சிவபக்தரு அப்படின்னு சொல்றதுக்கே பல விதிமுறை இருக்கு. சிவபக்தன் சொல்றதுக்கே சில விதிமுறைகள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். அந்த விதிமுறை எந்த பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்கதான் சிவபக்தர்னு சொல்ல முடியும். அவங்களைத்தான் ஏத்துக்குருவாங்க. உத்தராட்ச பட்டை நிறைய போட்டுக்கிட்டு பட்டைய போட்டுக்கிட்டு நான் சிவபக்தர்னு சொன்னாலாம் ஏத்துக்கிற மாட்டாங்க. இன்னும் உத்தராட்ச கோட்டையை கழுத்துல போட்டாலே சிவனடியாருங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க இவங்க. எவனோ எழுதி வச்ச பாட்டும் பாடலும் பாடுனா திருவாசகம் பாடிட்டு போனா சிவனடியாருன்றாங்க. திருமுறை பாடுனா சிவனடியாருன்றாங்க. இதெல்லாம் எங்க கணக்குல என்ன தெரியுமா? கூத்தாடிக பண்ற வேலை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வகையில சொல்ல போனா சிவன் கூட கூத்தாடிதான். அவன் ஆட்டத்துல அதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். ஆனா சிவனை நேசிக்கணும் அப்படிங்கும் போது சில விதிமுறைகள் இருக்கு. அந்த அந்த இதுகளை நம்ம பின்பற்றினால் மாத்திரம்தான் சிவனை நமக்கு நேசிக்க முடியும். சிவன்கிட்ட நம்ம இடம் பிடிக்க முடியும். சரியா? அந்த விதிமுறையும் அந்த சிவனை நம்ம பக்கம் திருப்பக்கூடிய வித்தை யார்கிட்ட இருக்கு? என்ன மாதிரி பரதேசிகள்கிட்ட தான் இருக்கு. இந்த பரதேசி எப்படி கத்துக்கிட்டாங்க? மேலான மேல மகான்கள்கிட்ட கத்துக்கிட்டோம். நாங்க மகான் ஆயிட முடியாது இல்லையா? மகான்களுக்கு நாங்க வேலைக்காரங்க தான். புரிஞ்சதா? அந்த மகான்கள் என்ன கத்து கொடுத்திருக்கிறாங்களோ, எந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறாங்களோ அந்த வேலையை நாங்க செஞ்சு பயணம் பண்றவங்க நாங்க ஒரு வேலைக்காரங்க தான். அதுக்காக நாங்க மகான்னு உங்க இடத்துல சொல்லவும் முடியாது, அது சாத்தியமும் இல்லை.
அப்படி நாங்க தனக்குத்தானே அப்படி வெளிப்படுத்தி பெருமிதம் அடைஞ்சுக்கிட்டா இயற்கை கிட்ட பெரிய அளவுல பாவத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்குள்ளே தூக்கம் வந்துருச்சு. எப்படி பாவத்தை சேர்க்கணும்? பாவத்தை இயற்கை கொண்டு சேர்த்தா அது நம்மள நடமாட விடுமா? கொஞ்ச காலத்துல நம்மளை காணாம கொண்டு போய் தாய்ச்சிரும். பிரபஞ்சத்துல நம்ம எங்க இருக்கிறோம்னு யாருக்குமே தெரியாம போயிடும். புரிஞ்சதா? அந்த உண்மை நிலையை தெரிஞ்சவன் மாத்திரம்தான், அதை தெரிஞ்சுக்கிட்டவன் மாத்திரம்தான் சத்திய பாதையில பயணம் பண்ணுவான், தர்மத்தை கடைபிடிப்பான், நேர்மையை நிலைநிறுத்துவான், பிறருடைய உயிரை தான் உயிரா கருதுவான். அது எந்த ஜீவராசியாவனாலும் இருக்கட்டும். இந்த பிரபஞ்சத்துல இந்த பூலோகத்துல நடமாடுற அத்தனை ஜீவராசிக்கும் தன்னுடைய உயிருக்கு நிகராத்தான் அதை நேசிப்பான். அப்படி நேசிக்கிற ஒருத்தன் தான் சிவபக்தன்கிற வார்த்தையவே உச்சரிக்க முடியும். நான் சிவபக்தன் சொல்றவன், சிவனடியார் சொல்றவன் கிட்ட எல்லாம் இந்த குணம் அவங்ககிட்ட இருக்கா? இப்ப நம்ம 6 வருஷமா திருவாசம் பாட வர்றாங்க. எத்தனை முறை அவங்களை கூப்பிட்டு வச்சு எங்கிட்ட வாங்கி கட்டியிருக்காங்க. நீ எப்படி சிவனடியார் சிவபக்தன் சொல்ற? உனக்குள்ள இத்தனை சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இத்தனை மல்லு கட்டிக்கிட்டு நிக்க, நீ எப்படி சிவபக்தன் ஆக முடியும்னு நான் கேட்கிறேன். அவங்க தலையை கவுந்துக்கிட்டு போயிடுறாங்க. அவர் கேட்கறது நியாயம் தானேன்னு சொல்லி. புரிஞ்சதா? ஒரு சாதாரண சிவபக்தன் ஆனாலே அவங்கிட்ட எல்லா குணப்பாவங்களும் மாறணும். அமைதி நிலை பெறணும், பிறரை மதிக்க கத்துக்கிறணும், தனக்கு பசி ஆறுதோ இல்லையோ எதிரில் பசின்னு வந்து அவனுக்கு பசியாற்றணும், புறம் பேசக்கூடாது, பிறர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, வயதுல பெரியவங்களா இருந்தா தாயாக பார்க்கணும், வயதுல சிறியவங்களா இருந்தா சகோதரியாக பார்க்கணும். எண்ணங்கள்ல கூட தவறான இதுகள் வரக்கூடாது. எல்லோரும் பார்த்து தலை வணங்கி மதிக்கணும். புரிஞ்சதா? இந்த அடிப்படையில் இருந்தால் மாத்திரம்தான் சிவனடியார்னு சொல்ல முடியும். இதெல்லாம் இருக்கா? காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு உத்தராட்சை கொட்டைய களத்துல நிறைய போட்டுக்கிட்டு மேல ஒரு சிமாடு மாதிரி சுருட்டி வச்சுக்கிட்டு தெரிஞ்சா சிவனடியார் கிடையாது. அதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மானிடர்களை ஏமாத்துறதுக்கு உண்டான ஒரு போலி பிம்பம், போலியான ஒரு பிம்பம். அந்த மாதிரி தெரியறவனெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவன்கிட்ட எல்லா பழக்கமும் இருக்கும். கஞ்சா பழக்கம் இருக்கும், போதை பழக்கங்கள் என்ன இருக்கோ அத்தனையும் அவங்ககிட்ட இருக்கும். அது தனி மனித ஒழுக்கமா, நெறிமுறையா, சித்தாந்தத்தில் அவன் பயணம் பண்றதுக்கு உண்டான அது பாதையா? அப்புறம் அது எங்க இருக்கு? இவனை போல ஒரு நல்ல குரு கிட்ட போய் அவங்க கத்து கொடுக்கிற வித்தையை கத்துக்கிட்டு அவங்க கொடுத்த வாக்குறுதியே வேத வாக்குன்னு எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணக்கூடிய எவனோ அவங்கிட்ட மாத்திரம்தான் இந்த நற்குணங்கள் இருக்கும். அவன் எதையும் தேடி போக மாட்டான். எனக்கு இது வேணும்னு யாருக்கிட்டையும் கேட்கவும் மாட்டான். ஐயோ இது எனக்கு இல்லையே நான் என்ன செய்யங்கிற எண்ணமும் அவனுக்கு வராது. எல்லா வகையான அறுசுவையான உணவை கொண்டு நீ படைச்சிருந்தாலும் சந்தோஷப்பட மாட்டான். ஒண்ணுமே இல்லை நீராகாரம் தான் அவன் வருத்தப்படவும் மாட்டான். அவன் தான் சித்தர்கள் வழிபாட்டு தளத்துல பயணம் பண்ணக்கூடிய ஒரு వ్యక్తిயா இருப்பான். சிவனை நேசிச்சாலும் சித்தர்களை நேசிச்சாலும் ஒண்ணுதான்.
எவன் பெருசுன்னு கேட்டா நாங்கெல்லாம் சொல்லுவோம், போடா நாங்க தான்டா பெருசுன்னு சொல்லுவோம். சிவன் அதுக்கப்புறம் தான்டான்னு சொல்லுவோம். அது எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம், அது எப்படி உலகமே சிவன் தானே பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குன்னு. ஆமா, சிவன் சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருப்பான் கண்ணை மூடிக்கிட்டு. சிவன் வேலையை அனைத்தும் எடுத்து செயலாற்றுறது யாரு தெரியுமா? சித்த நிலையில பயணம் பண்றவங்க மாத்திரம் தான் செயலாட்டுவாங்க. இவன் தானே பெருசு. புரியுதா?